வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நீங்கள் கேசரி வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த பைனாப்பிள் கேசரியில் பைனாப்பிள் போட்டால் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா அந்த பைனாப்பிள் லாஸ்ட்டாக அந்த சூடோடு இருக்கும்போது நீங்கள் அந்த கேசரியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வரும் ஓவர் குக் பண்ணும்போது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த பைனாப்பிளை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யெலாம் போட்டு லைட்டாக நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையில் போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வர டவுட் என்ன கேட்டால் இந்த கேசரி குக் பண்ணி முடித்த பிறகு ஹார்டாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கேசரி எப்பவுமே குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். அதாவது வார்மாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹார்டாகாது. அது மட்டும் இல்லை, தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கணும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, பைனாப்பிள் 300 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 3/4 கப்பு, நெய் 5 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தேவையான அளவு, குங்குமப்பூ 1 கிராம், எலுமிச்சைப்பழம் 1 டிராப், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் சுகர் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் குக் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த பைனாப்பிள் குக் பண்ண கேட்டிங்கன்னா, நீங்கள் பைனாப்பிள் கேசரி வீட்டில் பண்ணும்போது கடைசியாக பைனாப்பிளை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சூடோடு பண்ணும்போது சம்டைம் வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிளை இந்த சுகரில் போட்டு குக் பண்ணுறோம். சுகரை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பழமான பைனாப்பிள் இதில் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். உப்பு எதுக்காக ஆட் பண்ணால் அந்த இனிப்பு தன்மை எடுத்து கொடுக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ணுறோம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் 1 டிராப் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த லெமன் எதுக்காக ஆட் பண்ணால் இந்த பைனாப்பிள் குக் பண்ணி முடித்த பிறகு கலர் மாறும். கலர் மாறாமல் இருக்க தான் இந்த லெமன் ட்ராப் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ண கொஞ்சம் லைட்டாக அந்த டெக்ஸ்சர் மாறும். இந்த ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக பேக்கரியில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா பைனாப்பிள் அப்சைட் டவுன் சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதில் பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வைப்போம். அதுக்கு உள்ள ஸ்டஃபிங் இந்த மாதிரி ரெடி பண்ணி குக் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் பைனாப்பிள் கேசரி. இப்போது இந்த பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த குங்குமப்பூ ஒரு சின்ன பவுலில் போடுங்க. 1 கிராம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடான தண்ணி போட்டு ஊற வைங்க. ஊற வைக்கும்போது உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் டைரெக்டாக பச்சை தண்ணியோ இல்லை பாலை போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்காது. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க ரவையை வந்து ஃபஸ்ட் லைட்டாக வறுக்க போகிறோம். அதனால் ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. அதே டைமில் கீழே ரவை தீயக்கூடாது. சரிங்களா? இப்போது இந்த ரவையை வறுக்க உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். அப்போ தான் கேசரி நல்லா உங்களுக்கு வந்து பக்குவமாக கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ ரவை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸ் நட்ஸ் இருக்குல்ல, இதை தாளிப்பாக நம்ம போடுறோம். நீங்கள் வீட்டில் வெறும் காஞ்ச திராட்சை முந்திரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வந்த பிறகு தான் தண்ணி ஆட் பண்ணணும். சரிங்களா? இந்த தண்ணியோட அளவு எனக்குன்னா 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப்பு அளவு கரெக்டான அளவு. நீங்கள் தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதித்து வந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூ தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். இந்த குங்குமப்பூ தண்ணி ஆட் பண்ணும்போது கலர் நல்லா வரும். அதே டைமில் நல்லா ஃப்ளேவர் வரும். வீட்டில் குங்குமப்பூ இல்லாதவங்க என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம். அந்த மஞ்சத்தூள் எங்கே யூஸ் பண்ணுங்கன்னா, முந்திரி திராட்சை தாளிப்பு போட்டு பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உடனே தண்ணி ஆட் பண்ணோம். அப்போ தான் கலர் வரும். இதுக்கு பிறகு இந்த ரவையை போட்டு நீங்கள் குக் பண்ண கெட்டியாகும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேமும் வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ரவை வந்து நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ரவை குக் பண்ணாமல் நீங்கள் போடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை போட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை நல்லா சேர்த்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு நெய் போட்டால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் போட்ட உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண அந்த அழகான ஒரு பக்குவம் கிடைக்கும். எப்படி நீங்கள் வீட்டில் அல்வா பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான்.
ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க இந்த பைனாப்பிள் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பைனாப்பிளோட அந்த கசப்பு தன்மை தெரியாது. அதே டைமில் அந்த பைனாப்பிள் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. இந்த பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அல்வா எப்படி நீங்கள் வீட்டில் குக் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். இதுக்கு காரணம் வந்து நெய் தான். அதே டைமில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கேசரி பண்ணி முடிச்ச பிறகு வந்து கெட்டி ஆயிடுது. இந்த பக்கம் எதனால் வருது கேட்டிங்கன்னா, அந்த கேசரி வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கெட்டி ஆகாது. அதுக்கு என்ன பண்ணால் டபுள் பாயில் போட்டு ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி, மேலே இன்னொரு பாத்திரத்தில் இந்த கேசரி போட்டு வைக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணால் அந்த நெய் உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் கெட்டி ஆகாமல் அப்படி ஹோட்டல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கேசரி குக் பண்ணி முடிச்ச பிறகு கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான கேசரி பண்ணியிருக்குங்க அர்த்தம். பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டி ஆகாது. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.